எல்லோருக்கும் வணக்கம். விதி என்றால் என்ன? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒருவர் மிக மிக நல்லவராகவும் தான தர்மங்களை செய்து வாழ்பவராகவும் பிறர் துன்பங்களை பொறுக்க முடியாமல் உதவி செய்பவராகவும் இருப்பார். அவருக்கு பல மனவேதனைகளும் சோதனைகளும் வரும். அதை அவர் பொருட்படுத்தாமல் தன்னுடைய காரியத்திலேயே கண்ணாக இருப்பார். நாம் நினைப்போம், ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் வருகிறது என்று. இதை விதி என்பதா அல்லது துரதிர்ஷ்டம் என்பதா என்று நினைப்போம். இப்படி பலரும் நம்மிடையே வாழ்கிறார்கள். இதற்கு ஒரு கதை இருக்கிறது. ராமாயணத்தில் ஸ்ரீராமருக்கு இந்த சந்தேகம் வந்தது. ஸ்ரீராமர் பரம்பொருள், அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் நமக்காக இந்த சந்தேகத்தை வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார். அதற்கு வசிஷ்ட முனிவர் சொன்னார், ராமா, நாம் செய்த வினைகளின் பயனாக ஏற்படும் இன்ப துன்பங்களை தான் விதி என்றும் அதிர்ஷ்டம் என்றும் சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் எத்தனையோ எண்ணங்கள் உள்ளன. அந்த எண்ணங்கள் எப்படியோ அது மாதிரிதான் அவன் செய்யும் கர்மங்களும் இருக்கிறது. எப்படி கிராமத்துக்கு போக விரும்புகிறவன் கிராமத்திற்கும் நகரத்திற்கு போக விரும்புகிறவன் நகரத்திற்கும் போகிறானோ, அது மாதிரி பூர்வ ஜென்மத்தில் பலன் மீது உள்ள தீவிர ஆசையினால் பெருத்த முயற்சியின் பேரில் செய்யப்படும் கர்மம்தான் இந்த ஜென்மத்தில் விதியாக மாறுகிறது. மனிதனின் மனம் மிகவும் சஞ்சலமானது. அதை கெட்ட வழியிலிருந்து நல்ல வழிக்கு திருப்பவும் முடியும். அதற்கு மனிதனின் முயற்சி வேண்டும். அந்த முயற்சி என்னவென்றால் ஆன்மீகத்தில் நாட்டம் வேண்டும். அதாவது பகவான் இடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வசிஷ்டர் முடித்தார். இது நமக்கான அறிவுரை. வசிஷ்டர் சொன்னபடி பகவான் இடத்தில் பக்தி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் அழிந்து வாழ்வில் சுபிக்ஷமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.